ஜல்லிக்கட்டு போராட்டம் நேற்று மாலையுடன் முடிந்துவிட்ட நிலையில் ஒரு பிரிவினர் மெரினாவில் கூடி போராட்டத்தை தொடர்வது சரியானதல்ல என்று இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். மதுரையில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், மெரினாவில் போராடுபவர்கள் தங்களின் அமைப்பு பெயரை வெளிப்படையாக அறிவித்துவிட்டு போராட வேண்டும் என்றும், அவர்கள் இளைஞர்களை இனியும் போராட்டத்தை தொடர அழைப்பது தவறு என்றும் கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் நடத்திய போராட்டம் என்பது நேற்று மாலையோடு அதிகாரப்பூர்வமாக கலைந்து விட்டது தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையுமே. ஆனால் இப்போவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் மெரினாவில் உட்காந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுறதா சொல்கிறாங்க. அவர்கள் இன்னும் மாணவர்களையும் இளைஞர்களையும் நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும், எங்கேயும் போராட்டத்தை நிறுத்துகிறாங்க, தொடர்ச்சியாக செய்யுங்கன்னு சொல்கிறது அது சரியானதானது கிடையாது. நீங்கள் ஒரு இயக்கம் சார்ந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறீங்கன்னா, நாங்கள் இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க, எங்களுடைய இயக்கத்தின் பெயர் இது, எங்களுடைய கோரிக்கை இது, தமிழக அரசுகிட்ட நாங்கள் வைக்கிறது இது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அதில் உங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களை கலந்துக்க சொல்லுங்கள், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் மாணவ இளைஞர்களை திசை திருப்பாதீங்க, பொதுமக்களை திசை திருப்பாதீங்க. ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய மதக்கலவரம் வருவது போலவும், ஏற்கனவே சமூக விரோதிகள் அதிகமாக ஊடுருவி இருப்பது போலவும் ஒரு சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் இந்த தொடர் போராட்டத்தை அறிவிக்கிறது என்பது சரியானதாக கிடையாது. அந்த இயக்கம் அப்படி ஒரு தகவல்களை வலைத்தளங்கள்லையோ வாட்ஸ்அப்லேயோ முகநூல்லையோ பரப்புறது தவறு. மாணவ இளைஞர்கள் யாரும் அதற்கு ஏமாந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்க வேண்டியதில்லை. உங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேறிவிட்டது. அது உங்களுக்கான வெற்றி தான். அதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது.